கோவை மாவட்டம் வால்பாறையில் போக்குவரத்துக்கு இடையூறாக சாலையில் காரை நிறுத்தியதோடு அதை தட்டி கேட்ட அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் பெண் போலீசாருக்கு மிரட்டல் விடுத்த பாஜகவினரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பூரிலிருந்து வால்பாறை வந்த 6 பேர் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த முருங்கன் கோயில் நுழைவாயில் முன்பு காரை நிறுத்தியுள்ளனர். போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் கார் நிறுத்தப்பட்டிருந்ததால் அங்கிருந்தவர்கள் காரை வேறு இடத்தில் நிறுத்துமாறு அவர்களிடம் கூறியுள்ளனர். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் காரை நிறுத்திவிட்டு சென்றதால் சற்று நேரத்தில் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிறிது நேரத்தில் அவ்வழியாக வந்த அரசு பேருந்தும் நெரிசலில் சிக்கவே காரை விட்டு சென்றவர்களிடம் பேருந்து ஓட்டுநர் வாக்குவாதம் செய்தார். அப்போது அங்கு வந்த பெண் போலீஸ் காரில் வந்தவர்களிடம் விசாரணை நடத்தும் போது தாங்கள் திருப்பூரை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் என்று கூறி மிரட்டல் விடுத்துள்ளனர். இதையடுத்து பாஜக மண்டல பொதுச் செயலாளர் முரளிதரன், பாஜக கொங்கு மண்டல இளைஞர் அணி தலைவர் துரைமுருகன், பாஜக துணைத் தலைவர் வெங்கடேஷ், பாஜக மண்டல இளைஞர் அணி செயலாளர் அருண், பாஜக மண்டல பொதுச் செயலாளர் சசிகுமார் மற்றும் பாஜக நிர்வாகி கோதண்டம் ஆகிய 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். அனைவரும் வால்பாறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 15 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.